யாமிருக்க பயமேன் என்பது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. எளியோரை காக்கும் இறைவனாக முருகன் அறியப்படுகிறார். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என குன்றுகள் தோறும் கோவில்களை கொண்டுள்ளார். அத்தகைய முருகப்பெருமான் பிறப்பை பற்றி புராண கதைகள் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். வாருங்கள். முருகப்பெருமான் தமிழர்களின் ஒப்பற்ற தெய்வம் ஆவார். தொல்காப்பியரின் கூற்றுப்படி தொன்மையான தமிழர்களின் ஐந்திணை வழிபாடுகளில் முருகன் சேயோனாக வருகிறார். சேயோன் குறிஞ்சி நிலத் தலைவனாவார். ஐந்திணைகளில் முல்லை நிலத்திற்குரிய தெய்வமாக மாயோனும், மருத நிலத்தின் தெய்வமாக இந்திரனும், பாலை நிலத்தின் தெய்வமாக கொற்றவையும், நெய்தல் நிலத்தின் தெய்வமாக வர்ண பகவானும் இருக்கிறார்கள். இருந்தாலும் முருகனை அதிகம் வழிபடுபவர்கள் தமிழர்களாக இருப்பதால் இக்காலத்தில் அவரை தமிழ் கடவுள் முருகன் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார். முருகனுடைய பெயர் காரணம். முருகப்பெருமான் அவருடைய சிறப்பு பெயர்கள் நிறைய உண்டு. அதற்குரிய பெயர்கள் என்ன மற்றும் பெயர் காரணங்கள். முருகு என்றால் தமிழில் அழகு என்று பொருள். அதன் அடிப்படையில் முருகனானவன் அழகன் ஆகின்றான். தமிழின் மெல்லினம், இடையினம் மற்றும் வல்லினத்தை ஒரு சேர இணைத்த பெயராக அமைந்தது. முருகப்பெருமானை வழிபடும் வழக்கம் பழங்காலந்தொட்டே இருக்கிறது. அவரை வழிபடும் மதத்திற்கு கௌமாரம் என்று இருந்தது. தமிழர்களுக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பானது நெடுங்கால பிணைப்பு ஆகும். தமிழர்கள் எங்கு செல்கிறார்களோ அங்கெல்லாம் முருகனை மறவாமல் கொண்டு சேர்ப்பர். அவ்வாறு இன்று தமிழகம், இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகளில் முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்கின்றனர் மக்கள். இன்று முருகன் கோவில் வழிபாடு என்பது சைவத்தில் இருந்தாலும் ஒரு காலத்தில் அசைவ வழிபாடு இருந்ததாக தமிழ் இலக்கிய சான்றுகள் தெரிவிக்கின்றன. தினைமாவும் ஆட்டு இரத்தமும் படையலிட்டு வழிபட்டனர். இதை பற்றிய குறிப்புகள் திருமுருகாற்றுப்படை நமக்கு விளக்குகின்றது. தமிழ் இலக்கியத்தை தாண்டியும் முருகனை பற்றிய குறிப்புகள், இலக்கியங்கள் பிற மொழிகளிலும் நிறைய உள்ளன. அவ்வாறு கந்தபுராணம் வடமொழி இலக்கியத்திலிருந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதில் முருகப்பெருமான் சிவனுக்கும் பார்வதிக்கும் மகனாக தமிழகத்திற்கு அறிமுகமாகிறார். இது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானை வழிபடும் முறை, அவருக்கு உகந்த விழாக்கள் மற்றும் முருகப்பெருமான் குறித்த பழமொழிகள், ஆலய வழிபாடுகள், முருகன் பெருமானின் அடியவர்கள் யாவர், அறுபடை வீடுகள் என்னென்ன, அவற்றின் மகத்துவங்கள் என்ன, அதனுடைய வரலாற்று கதைகள் என்ன என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் என்னென்ன, அதற்குரிய காரணங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். சேயோன். சே என்றால் குழந்தை அல்லது மகன் என்று பொருளாகும். முருகன் குழந்தையாக காட்சியளிப்பதால் இந்த பெயர் காரணம். மற்றொரு பெயர் அயிலவன், வேற்படை உடையவன் முருகக்கடவுள். ஆறுமுகன், 6 முகங்களை உடையவர். முருகன் அழகுடையவன் அல்லது அனைத்து சக்திகளையும் பெற்ற முழு முதற் கடவுள் என்பதன் சான்றாக இப்பெயர் அமைந்தது. குமரன், குமரப்பருவத்தில் கடவுளாக எழுந்தருளி இருப்பவர். குகன், அன்பர்களின் இதயமாகிய குகையில் எழுந்தருளி இருப்பவர். காங்கேயன், கங்கையால் தாங்கப்பட்டவன் அல்லது கங்கையின் மகன் என்று பொருளாகும். சரவணன், சரவண பொய்கையில் அதாவது சரவண பவக்குலத்தில் தோன்றியவர். சேனாதிபதி, சேனைகளின் தலைவன் அல்லது சேனை நாயகன். வேலன், வேலினை ஏந்தியவர். சுவாமிநாதன், குருவாக இருந்து தந்தைக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்தவர். கந்தன், சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறி பொற்றாமரை குளத்தில் உள்ள தாமரை மலரின் நடுவே உள்ள கந்தத்தில் பட்டு முருகன் குழந்தையாக தோன்றியதால் கந்தக மூலவன் அல்லது கந்தன் என்று பெயர் பெற்றான். கார்த்திகேயன், கார்த்திகை பெண்களால் பாலூட்டி சீராட்டி வளர்க்கப்பட்டவர். சண்முகன், 6 முகங்களை ஒன்றாக அன்னை பராசக்தி சேர்த்து அழகு முகமாக ஆக்கியதால் சண்முகம் அல்லது திருமுகம் எனப்படுகிறார். தண்டாயுதபாணி, தண்டாயுதத்தை ஏந்தியவர். கதிர்காமன், வள்ளியை வேடுவர் குலத்தில் இருந்து காதல் திருமணம் செய்து கொள்ளும்போது அழகிய காமதேவனாகவும் முருகன் பரமசிவன் நெற்றிக்கண்ணில் இருந்து தீக்கதிராக பிறந்தவர். அதனால் கதிரும் காமனும் சேர்ந்து கதிர்காமன் என்று
திருப்பெயரில் வள்ளியை கந்தர்வ திருமணம் செய்து கொள்வதால் இப்பெயரானது. முத்துவேலன் எட்டுக்குடியில் தெய்வானை வள்ளி உடனுறைய எட்டுக்குடி முத்துவேலர் சுவாமி 8 திசையும் காப்பார் என்பதை குறிக்கிறது. வடிவேலன் வேலை ஏந்திய அழகிய முருகனை இத்திருப்பெயரால் அழைப்பார்கள். சுப்பிரமணியன் மேலான பிரமத்தின் பொருளாக இருப்பவர் அல்லது இனியவன் என்று பொருளாகும். மயில் வாகனன் மயிலை தனது வாகனமாக கொண்டவர். 6 படை வீடுடையோன் முருகனின் சாதனை புரிந்த இடங்களை கோவிலாக மருவி அதை அறுபடையப்பன் என்ற பெயரும் உள்ளது. சேந்தன் தன்னை வணங்கும் பக்தர்களை இன வேறுபாடின்றி ஒன்றிணைத்து சேர்த்து வைப்பதால் சேந்தன் என பெயர் பெற்றார். விசாகன் முருகன் விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் விசாகன் என பெயர் ஏற்பட்டது. சுரேஷன் வட மாநிலங்களில் அழகுக்கு சுரேஷன் என்று பொருள். முருகன் அழகுக்கு அதிபதி என்பதாலும் இப்பெயர் ஏற்பட்டது. கடம்பன் சிவகணங்களில் ஒருவனான கடம்பனை முருகன் தனது உதவியாளராக சேர்த்து கொண்டதால் இப்பெயர் பெற்றது. சிவகுமரன் சிவபெருமானின் திருமுருகன் திருமகன் அல்லது சிவனின் குமரன் என்பதே ஆகும். ஆண்டியப்பன் ஞானப்பழம் வேண்டியும் கிடைக்காமல் ஏமாந்த நிலையில் கோமண ஆண்டியாக நின்றவன். வேந்தன் மலை அரசன். இப்படி பல பெயர்களால் வழங்கப்படுகிறார் முருகப்பெருமான். முருகனுக்கு உகந்த விழாக்கள். கார்த்திகை மாத கார்த்திகை திருநாள் முருகப்பெருமானின் விசேஷ நாளாக கொண்டாடப்படுகிறது மற்றும் வைகாசி மாத விசாக நட்சத்திர தினம் இவரது ஜென்ம நட்சத்திர தினமாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமான் சூரபதுமன் என்னும் அரக்கனை அழித்ததை ஒட்டி கந்த சஷ்டி என்னும் திருநாள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மற்றும் நாளை வரவிருக்கும் தைப்பூசம் மிக முக்கிய விழாவாக முருகனுக்கு உகந்த விழாவாக கொண்டாடப்படுகிறது. மற்றும் முருகப்பெருமான் பற்றிய சிறப்பான நூல்கள் கந்தபுராணம் என்னும் பாடற் தொகுதி கச்சியப்ப சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்டது. இது முருகப்பெருமானின் வரலாற்றை எடுத்துரைக்கிறது. சங்ககால இலக்கியமான திருமுருகாற்றுப்படை முருகப்பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்டு அவனது அறுபடை வீடுகளை பாடும் காவியமாகும். மேலும் சண்முக கவசம், திருப்புகழ், கந்தர் கலிவெண்பா, குமரவேல் பதிற்றுப்பத்தந்தாதி, சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி போன்ற நூல்களும் முருகனின் பெருமை சொல்வன. முருகப்பெருமான் குறித்த பழமொழிகள். யாமிருக்க பயமேன், வேலிருக்க வினையுமில்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமில்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமில்லை. வயலூர் இருக்க அயலூர் தேவையா? காசுக்கு கம்பன், கருணைக்கு அருணகிரி. முருகனுக்கு மிஞ்சிய தெய்வமில்லை, மிளகுக்கு மிஞ்சிய மருத்துவமில்லை. கந்த புராணத்தில் இல்லாதது எந்த புராணத்திலும் இல்லை. கந்தன் பாதம் கனவிலும் காக்கும். முருகப்பெருமானின் ஆலய வழிபாடுகள். தமிழகத்தில் தமிழர்கள் வாழும் பிற இடங்களிலும் அமைந்துள்ள முருகன் ஆலயங்களில் நடைபெறும் பல்வேறு வகையான வழிபாடுகள், அதாவது காவடி எடுத்தல், அழகு குத்துதல், பால்குடம் எடுத்தல், முடி இறக்குதல், பாத யாத்திரை போன்றவை ஆகும். முருகப்பெருமானின் அடியவர்கள் அகத்தியர், நக்கீரர், ஔவையார், அருணகிரிநாதர், குமரகுருபரர், பாம்பன் சுவாமிகள், கிருபானந்த வாரியார். அடுத்ததாக அறுபடை வீடுகள் என்னென்ன என்று பார்க்கலாம். திருப்பரங்குன்றம். சூரபத்மனை போரில் வென்ற பின் இந்திரன் மகளான தெய்வானையை மணந்த திருத்தலம் இது. திருச்செந்தூர். அசுரன் சூரபத்மனோடு முருகன் போரிட்டு வென்று வெற்றி வாகை சூடிய திருத்தலம். பழனி. மாங்கனிக்காக தமையன் விநாயகரோடு போட்டியிட்டு தோற்ற கோபத்தில் தண்டாயுதபாணியாக நின்ற திருத்தலம் இது. சுவாமிமலை. தன் தந்தை சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை ஓதி தகப்பன் சுவாமியாக காட்சி தரும் திருத்தலம் இது. திருத்தணி. சூரனை வதம் செய்த பின் சினம் தணிந்து குறவர் மகள் வள்ளியை மணந்த திருத்தலம் இது. பழமுதிர்ச்சோலை. ஔவைக்கு பழம் உதிர்த்து வள்ளி தெய்வானையோடு காட்சி தரும் திருத்தலம் இது. மலேசிய நாட்டில் 10 குகையில் சுப்பிரமணியர் திருக்கோவில் அமைந்துள்ளது. தைப்பூசம் முதலிய திருவிழாக்கள் இங்கு வெறு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது.
தமிழ் மொழி மீது மிகுந்த ஈடுபாடு கொண்ட கடவுளாக முருகப்பெருமான் குறிப்பிடப்படுகின்றார். முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பவன் முருகன் என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் புகழை குறிப்பிடுகின்றார். தமிழ் கடவுளான முருகப்பெருமான தமிழர்களாகிய நமக்கு எப்படி வழிபடணும்னு சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான். அவரவர் வீட்டில் வருடா வருடம் நம்ம தைப்பூசம் எப்படி கொண்டாடுவோமோ அது மாதிரி கொண்டாடிக்கலாம். நம்மளால் இயன்ற அளவு எதை வேணாலும் படைத்து நம்ம சாமி கும்பிடலாம். நம்மளால் இயன்றவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். நான் ஏன் என்னோடய பதிவு ஒவ்வொன்றிலையும் விழாக்கள் பற்றி அதிகமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, தமிழர்களுடைய விழாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள், தைப்பூச நாள், கார்த்திகை நாள், இதெல்லாம் தமிழர்களோட பாரம்பரிய விழாக்கள். இதை நம்ம என்றைக்குமே தடையில்லாமல் வழிபட்டுட்டு வரணும். அதற்கு பின்னாடி இருக்க காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு நம்ம வழிபடணும். இதற்குரிய தேடல் நம்ம தமிழர்கள்ட்ட இன்னும் அதிகமாகணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.